20 லட்சம்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கு 20 லட்சமா? அப்போ மொத்தமாக 41 குடும்பத்துக்கு எத்தனை பல கோடிக்கு வருது. அரசாங்கத்தை விட இவருடைய வருமானம் ஜாஸ்தி இல்லை. ஒரு படத்துக்கு 150 கோடி ஒரு படம் நடிச்சிருக்காரு. கணக்கில் பில்கேட்ஸுக்கு ஈக்குவலான பணக்காரன். கொடுக்கறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதில் என்ன ஒரு 50 கோடி செலவாயிருக்கும். இந்த 20 லட்சம் ரூபா கொடுத்துருக்காரு. 41 பேருக்கு எவ்வளோ, ஆளுக்கு 1 கோடி கொடுத்துருந்தா கூட 40 கோடி தானே வரும். அதில் 20 லட்சங்கிறது சின்ன தொகை இருக்கும், ஒன்றும் பெரிய விஷயம். அதெல்லாம் கொடுக்கலாம், பரவாயில்ல. இது ஆரம்பம், இது ஆரம்பம் தான். இது மாதிரி பல சம்பவங்கள் ஒரு அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு நடக்கும். ஏன்னா அவர் யாருக்கிட்ட இருக்கார்? அமித்ஷாங்கிற ஒரு பயங்கரம் ஒரு ஆசாமிகிட்ட இருக்கிறார். இது ஆரம்பம், இன்னும் நிறையா வரும். 4 கோடின்றது ஒரு பெரிய பணம் தானே. அவர் உங்களுக்கு எனக்குங்க, அவருக்கு அது ஒரு அல்ப தொகைங்க. 150 கோடி ரூபா ஒரு படத்துக்கு வாங்குறாருங்க. 40 கோடி ரூபா. இப்போ என்ன அது மிச்சம் 110 கோடி ரூபா இருக்குதுல்ல ஒரு பாக்கெட்டில் ஒரு படத்துக்கு. அப்படி கணக்குப்பா. நான் தான் முதல்ல சொன்னேன், பில்கேட்ஸோட பெரிய பணக்காரர் அவரு. இதை அவன் என்ன வேணாலும் கொடுங்க, ஒன்றும் பெரிய விஷயம். பணம் அவருக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. அது என்னன்னா இப்போ இது ஆரம்பம் இருக்குது, இது ஆரம்பம் இருக்குது. இது மாதிரி பல சம்பவங்கள் நடக்கும் இவருடைய அரசியல் வாழ்க்கையில் நடக்கும், நிறையா போய்கிட்டு இருக்கும். இப்போ பார்ப்போம்ப்பா. மனசு கஷ்டமாக இருக்குது. ஒரு கூட்டத்துக்கு வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து ஒரு அரசியல்னு ஆரம்பித்து ஒரு தேர்தலில் கூட நிற்கிறதுக்கு முன்னாடியே 41 பேரை பலி கொடுக்குற மாதிரியான சூழ்நிலைக்கு நீங்கள் ஆளாகி மாட்டிக்கிட்டு முழிச்சு வெளியே வரணும். 15-20 நாள் ஆச்சு, வெளியே எட்டி பார்க்க முடியல. ஒரு மாதம் இருக்காத, இப்போ ஒரு மாதம் ஆச்சா, 18 நாட்கள் மேலே ஆச்சு. எட்டி கூட பார்க்க முடியல. கோர்ட்டுக்கு உங்கள் ஆளுங்கள்லாம் கோர்ட்டு கேஸு அது இதுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷம் கூட ஆகலை. இவ்வளோ பிரச்சனைகள் யார் பின்ன, அதான் சேரமிடந்து சேரணும், மாட்டிக்கிட்டீங்க. இதில் நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, அளவுக்கு மிஞ்சிய புகழ் ஒருத்தனுக்கு வந்ததுன்னா எத்தனை வகையான ஆபத்துகளை சந்திக்க நேரிடுங்கிறது வந்து இவருடைய அனுபவத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ரஜினிகாந்த் சாமர்த்தியமாக தப்பிச்சார், அந்த சாமர்த்தியம் விஜய்க்கு இல்லைங்கிறது தான் வருத்தமாக இருக்கு. இல்லை, எப்படி மாட்டிக்கிட்டாருன்னு சொல்கிறீங்க? இன்னும் இப்போ சிபிஐயில் கொடுத்துருக்காங்க.